Hi, this is Madras Toppers. இன்னைக்கு 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கிற gaseous state லெசனில் இருக்கிற சம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2N2 அண்ட் ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 2ன்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அப்போ டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வினாக இருக்கும், ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருக்கும். அண்ட் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ஷியல் ப்ரெஷருங்கிறது நம்ம ப்ரெஷரை கண்டுபிடிச்சிட்டு அதோட மோல் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு பார்ஷியல் ப்ரெஷர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2 போட்டிருக்காங்களா, அங்கே பாருங்களேன், இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 + 2 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மோல் ஆஃப் N2 என்னன்னு தெரியும், 2ன்னு தெரியும். ஸோ டோட்டலாக எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் N2 and H2? 4. ஸோ 2 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 0.5. ஸோ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் N2 and H2 ரெண்டுமே 0.5 இருக்க போகுது. ஸோ இப்போ மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன? P இஸ் ஈக்குவல் டு RT/V. அண்ட் எஸ்டிபியில் வந்து ப்ரெஷர் என்னவாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷராக இருக்கும்னு சொல்லி நம்ம எஸ்டிபியில் வந்து நம்ம ப்ரெஷர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் வந்து 22.4 லிட்டர். ஒரு மோலுக்கு தான் வால்யூம் வந்து 22.4 லிட்டர். இங்கே டோட்டலாக வந்து 2 மோல்ஸ் ஆஃப் N2, 2 மோல்ஸ் ஆஃப் H2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4 இருக்குது. அதனால் வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறப்போ 4 × 22.4 லிட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே P ஃபைனலாக அந்த ஃபார்முலா பாருங்களேன், P இஸ் ஈக்குவல் டு 0.0821ங்கிறது ஆருக்கு பதிலாக போட்டிருக்கோம். ஃபார்முலா என்ன? RT/V. ஆருக்கு பதிலாக 0.0821 போட்டிருக்கோம். இன்டூ 273ங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் வேல்யூ டிவைடட் பை 4 × 22.4. ஏன் 4ஆல் மல்டிப்ளேட் பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 4ஆக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அப்போ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எவ்வளோவா இருக்குது? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் போட்டால் ரொம்ப டீடியஸாக போகும். அதுக்கு லாகரிதம் யூஸ் பண்ணி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ வந்து ஹவு டு ஃபைண்ட் லாக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம், ஏற்கனவே நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கொஷனில் கேட்டிருக்க மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 and H2 கிடச்சிடும். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கேஸ் வந்து டிஃப்யூசஸ் அட் அ ரேட் ஆஃப் 1/2 as fast as oxygen. ஓகே, ஃபைண்ட் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு கேஸ் வந்து 1/2 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ஓட்டுக்கு அது டிஃப்யூஸ் ஆகுது. அப்போ டிஃப்யூஷன் எஃபிஷியன்னாலே கிரஹாம்ஸ் லா. ஸோ இந்த லாஸ் பற்றி படிக்கணும் அண்ட் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு ப்ரீவியஸாக வந்து கேஸியஸ் ஸ்டேட்ஸ்க்கு 2 மார்க்ஸ் கொஷின்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் அண்ட் இந்த லாஸ் பற்றி உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா என்னென்னா R1/R2 is equal to square root of M2/M1. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, 1/2 வந்து ஃபஸ்ட் கேஸ் வந்து ஆக்சிஜனை விட 1/2 தான் எஃப்யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R1க்கு பதிலாக 1/2ன்னு போட்டிருக்கோம், R2க்கு பதிலாக 1ன்னு போட்டிருக்கோம். ஆக்சிஜனோட மாலிகுலர் வேல்யூ வந்து மோலார் மாஸ் வந்து 32. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற கேஸ் வந்து M1 அப்படிங்கிற கேஸுக்கான மோலார் மாலிகுலர் மாஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை சால்வ் பண்ணணும். 1/2 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32/M1. ஸோ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 1/2 டிவைடட் பை 1ங்கிறது ஹாஃப் தான். ஸோ ஹாஃப் வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு 32/M1 மட்டும் இருக்கும். ஸோ 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்து 1/4 இஸ் ஈக்குவல் டு 32/M1. ஸோ M1 நம்மளுக்கு மேலே கொண்டு வந்தோம்னா 32வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அந்த கேஸோட மோலார் மாஸ் மாலிகுலர் மாஸ் வந்து 128. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் கிரஹாம்ஸில் பேஸ் பண்ண ஒரு சம் தான். 50 ml ஆஃப் கேஸ் ஏ எஃப்யூசஸ் த்ரூ எ பின். ஒரு பின் வழியாக பின்ஹோல் வழியாக எஃப்யூஸ் ஆகுது. அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து டைம் வந்து 115 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்னன்னு பார்த்தோம், போன சம்மில் 32ன்னு பார்த்தோம். அது மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட மாலிகுலர் மாஸ் வந்து 44. ஸோ கிரஹாம்ஸ் லா படி ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா எஃபியூஷன் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை எஃபியூஷன் ரேட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் MA டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் MCO2. ஸோ எஃபியூஷன் ரேட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஸ் இருக்குது, 50 mlன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 டிவைடட் பை கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து 115 செகண்ட்ஸ். ஸோ 50 டிவைடட் பை 115 செகண்ட்ஸ் டிவைடட் பை 50/146 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் MA டிவைடட் பை 44. இங்கே இருக்கிற 50 என்ன ஆயிரும்னு பாருங்கள், 50 கேன்சல் ஆயிரும். 115 146 இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1.27 இருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 1.27 the whole square is equal to MA/44. அப்புறம் என்ன பண்ணணும், MA நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ MA is equal to 44 × 1.27 the whole square. ஸோ அந்த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த கேஸ் வந்து 71.
ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதுன்னா 1.32 லிட்டர் ஆக்குபை பண்ணுது. டெம்பரேச்சர் வந்து 48 டிகிரி செல்சியஸில், ப்ரெஷர் வந்து 16.4 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரெஷரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து ஐடியலாக எவ்வளோ இருக்கும், நான் ஐடியலாக எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த கேஸோட ப்ரெஷர் வந்து ஐடியலாக இருக்கப்போ எப்படி இருக்கும், நான் ஐடியலாக இருக்கப்போ எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் வேண்டர்வால்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட்டாக ஏபின்னு 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. ஏன்னா ஐடியல் அண்ட் நான் ஐடியல் பிஹேவியருக்கு நம்ம வேண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஐடியல் பிஹேவியருக்கு பிவி = ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஐடியலுக்காக ஏபி எழுதிக்கிறோம். ஏவோட வேல்யூ வந்து 3.59, பியோட வேல்யூ வந்து 4.27, ஆரோட வேல்யூ வந்து 0.082, வால்யூம் வந்து 1.32 கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் வந்து 48 கொடுத்துருக்காங்க, டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஸோ நம்ம கெல்வினா மாற்றுறதுக்கு 273 ஆட் பண்ணணும். அண்ட் அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஐடியல் பிஹேவியர் படி பிவி = ஆர்டி. ஸோ இந்த டைமில் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம். பி மட்டும் வச்சுட்டு ஆர்டி வச்சுட்டு வியை வந்து கீழே கொண்டு வரணும். ஸோ ஆர்டி டிவைடட் பை வியாக இருக்கும். ஸோ வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லாகரிதமிக் யூஸ் பண்ணி தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ லாகரிதம் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது தனியாக ஒரு வீடியோவாக வரும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் செக் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷர் = அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். அடுத்து நான் ஐடியல் பிஹேவியருக்கு வந்து ஃபார்முலா வந்து அந்த வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்டான ஏவையும் பிவியும் வச்சும் வரும். அப்போ ப்ரெஷர் என்னவாக இருக்கும்னா RT டிவைடட் பை V - B - A/V². ஸோ எல்லாமே கிவனில் கொடுத்துருக்காங்க. எல்லா வேல்யூஸும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி லாக் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஃபிஃப்த்து சம் என்னன்னா, வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹைட்ரஜன் வந்து A and B வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ A கொடுத்துட்டு டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கேட்டிருக்காங்க, AB கொடுத்துட்டு. ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, AB கொடுத்துருந்தாங்கன்னா 8A டிவைடட் பை 27 RB. ப்ரெஷர் கண்டுபிடிக்க ஃபார்முலா A டிவைடட் பை 27 B². இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மாறாது. இதில் கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாக் எடுத்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு லாக் எடுத்து தான் சால்வ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீடியோ ஆன் ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் யூஸிங் லாக் அப்படின்னு வரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கிரிட்டிக்கல் ப்ரெஷரும் கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்துட்டு A and B கேட்டிருக்காங்க. போன சம்மில் பார்த்தீங்கன்னா ஏவும் பிவும் கொடுத்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸாக தான் வரும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரிஞ்சது தான். TC = 8A/27 RB, PC = A/27 B². ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தேவையான ஏவையும் பிவையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இந்த ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். அப்போ TC டிவைடட் பை PC = 8A டிவைடட் பை 27 RB இன்ட்டு இந்த 27 B² மேலே போயிடும். 27 B² டிவைடட் பை A. அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும், 27 கேன்சல் ஆயிரும். ஃபார்முலா வந்து 8B/R அப்படின்னு இருக்கும். ஸோ TC/PC = 8B/R. இதுலேருந்து நம்ம ஈஸியாக B கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் தெரியும், ப்ரெஷர் தெரியும். ஏவை கேன்சல் பண்ணுறது மூலமாக இந்த B மட்டும்தான் நம்மளுக்கு என்னது 8B/R இருக்கா. ஸோ பியை மட்டும் வச்சுட்டு TC/R டிவைடட் பை 8PC தான் பியோட வேல்யூவாக இருக்கும். ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக B கிடச்சிரும். ஓகே, ஸோ நம்மளுக்கு B கிடச்சிருச்சா. இந்த பியை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே TC = 8A/27 RBன்னு தெரியுமா. அதில் ஏ நம்மளுக்கு கண்டுபிடிச்ச B போட்டுருங்க, டெம்பரேச்சர் போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு A கிடச்சிரும். இந்த எல்லா சொல்யூஷன்ஸ்க்கும் லாக் பார்த்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். தட் இஸ் த ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் பிஃபோர், please watch the upcoming video of how to solve the problems using log. Okay, thank you students. Please subscribe Madras Toppers.